ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியங்கா அகாடமிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் ஸ்டடி பிளான். ஸோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் முடிச்சாச்சு, மேக்ரோ பிளான் போட்டோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வந்தது, அதனால் தமிழ் பிளான் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் பிளான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா, படித்து எழுதுறது ரொம்ப கம்மியாக வருது, படிக்காமல் எழுதுறது தான் நிறைய வருது. எப்படிரா இதில் மார்க் எடுக்கிறது, எப்படிரா நான் 80 வாங்குறது 90 வாங்குறது, இது எல்லாருக்குமே பெரிய 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 கவலையாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசணும். வீட்லேயோ சரி, தப்பாக பேசினா கூட பரவாயில்ல, அதில் என்னங்க இருக்குது, பேச தான் கற்றுக்க போகிறோம். யாருமே எடுத்த உடனே ஷேக்ஸ்பியர் ஆக போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட தப்புக்களை திருத்திக்க முடியும் அண்ட் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம லேர்ன் பண்ண நம்மளோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறையும் அண்ட் நம்மளால் நல்ல மார்க்ஸ்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த கிராமர் பார்ட் இல்லாமல் மற்றது என்னென்ன படிக்க வேண்டியது, அதை எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிராமர் அண்ட் மற்ற காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாமே வந்து அதுக்கு நாங்கள் தனி வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாட்டிக் போர்ஷன், அதாவது நம்ம படித்து எழுதுறதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1லேருந்து எடுக்க போகிறோம் ப்ரோஸ் போயட்ரி. கரெக்டாக? சப்ளிமெண்ட்ரியும் இருக்குது, பட் இப்போதைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறதில்ல. பிகாஸ் நமக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து மெயினாக ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டும் ரீஅரேஞ்சும் தான் வருது. கரெக்டாக? 100 மார்க்ஸ் பேப்பரில் அதுவும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸ் அண்ட் போயம் முடிச்சிடலாம். சப்ளிமெண்ட்ரி உங்கள் ஸ்கூல்ஸில் கிளாஸ் நடத்தின அப்புறமா உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சிடும். அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி பார்க்கலாம். ஸோ ப்ரோஸில் வந்து யூனிட் 1 ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம், ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1 hour என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டோடது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். அன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம இங்கிலீஷ் படிக்கிற அன்றைக்கி அந்த ப்ரோஸோட பேராகிராஃப் கொஷின்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், போயமோட அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் அண்ட் மெமரி போயம். பிகாஸ் மெமரி போயம் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் அண்ட் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஒன் லைன் அப்படி தான் இருக்கும். அதனால் அது படிக்கிறது வந்து பெரிய டாஸ்க்காக இருக்காது, சீக்கிரமாக முடிஞ்சிடும், 20 minutesலேயே முடிஞ்சிடும். அதனால ஸோ அன்றைக்கி நம்ம மெமரி போயமும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த வீக் வந்து நம்ம யூனிட் 1ஓட போயம் பேராகிராஃப் படிக்க போகிறோம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா 4 hours உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் கொஷின் ஆன்சர்ஸ், போயம் பேராகிராஃப், போயம் மெமரி போயமோடு சேர்த்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து 4 hours முடிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம யூனிட் 3க்கும் பண்ண போகிறோம், யூனிட் 2க்கும் பண்ண போகிறோம் அண்ட் யூனிட் 3க்கும் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா 12 hours நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 units ஈஸியாக கவர் பண்ணிடலாம். உங்களோட மிட்டம் போர்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. 12 hours, just 12 hours. ஸோ அது வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 12 hours நான் சொன்ன போர்ஷன்ஸை முடிக்க முடியும். அண்ட் இதோட கிராமர் பார்ட்டெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபியூச்சர் கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு பிரியங்கா அகாடமிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியங்கா அகாடமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யர் டைம். பாய்.